வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஸ்வீட் பொங்கல். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நூற்றம்பது கிராம் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 150 கிராம் கருப்பட்டி நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் தேங்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். 5 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு. ஓகே, இந்த கவுனி அரிசியை நான் ஓவர் நைட்டு ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை போட்டுடலாம். இது தண்ணியே நல்லா பர்பிள் கலரில் மாறி இருக்கும். இது பிளாக் ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதை பர்பிள் ரைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் ஏற்கனவே 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிடுறேன். 5 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ வேகும் போதே போட்டுறேன். அப்போ தான் அதில் இருக்க அந்த ஸ்மெல் நல்லா இறங்கும். போட்டு ஒரு 6-7 விசில் நான் வேக வச்சிடறேன். அப்போ தான் நல்லா குழஞ்ச மாதிரி வரும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டயத்தில் நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த 1 கப் கருப்பட்டி போட்டுறேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவு இருந்தால் போதும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிடலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இதில் அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ கேன்சரை கூட இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வாரத்தில் 2-3 நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். பாகு நல்லா கரைஞ்சிச்சு. இந்தளவு கரைஞ்சி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், இந்தளவு இருந்தால் போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஒயிட் சுகர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருப்பட்டி, கவுனி அரிசி இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய இதெல்லாம் நம்ம உணவு முறையில் சேர்த்துக்கிட்டாலே நமக்கு பல நோய்கள் வராமல் இருக்கும். நம்ம இப்போ காய்ச்சின கருப்பட்டியை வடிகட்டி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த அரிசி ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுறேன். இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக நல்லா போட்டுறேன். சுக்கு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுறேன். இப்போ எல்லாமே போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.